வெல்கம் டு UK Infotech. இந்த வீடியோல நம்ம ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன, அதுல என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம், என்னென்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன, அதுல ரெண்டு டைப் இருக்குது இல்லையா, ஃபங்க்ஷனல் நான் ஃபங்க்ஷனல், இது எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்க நீங்க பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் போய் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, இந்த வாரத்துல ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ்குள்ள நம்ம ஒரு திங்ஸ் வைக்கிறோம், அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்டான பாக்ஸ்குள்ள ஒரு திங்ஸை வைக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த திங்ஸ் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டா நம்மளுக்கு கிளியரா தெரியுது அப்படின்னாக்கா அந்த பாக்ஸ் வந்து ஒயிட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா பார்த்தோம் அப்படின்னாக்க, எக்ஸாம்பிள் ஒரு கூகுள் இருக்கு, அந்த கூகுள்ல நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னாக்க அந்த சர்ச் பண்ணதுக்கான அவுட்புட் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதோட அவுட்புட் வந்து நம்ம கெட் பண்றோம். பட் இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில என்னென்ன கோடு எழுதியிருக்காங்க, என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க, அந்த அப்ளிகேஷன்ஸ்ல என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான கோடிங் நாலேஜ் வந்து நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க அதுல அந்த கோடிங் நாலேஜ், அதாவது என்ன கோடிங்ல அந்த கூகுள் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்ன டிசைனிங் லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாலேஜ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சு நம்ம டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ராஜெக்டையோ ஒரு ப்ராடக்டையோ நம்ம ஒரு டெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறப்ப அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன மாதிரியான கோடு யூஸ் பண்ணியிருக்காங்க, டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்றது தான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இதை வந்து ஓப்பன் பாக்ஸ் டெஸ்டிங், கிளாஸ் பாக்ஸ் டெஸ்டிங், ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங், கிளியர் பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டெஸ்டிங், இதெல்லாம் வந்து அனதர் நேம் ஆஃப் த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னாக்க நம்மளுக்கு கிளியர் கோடிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டோம். ஸோ அதில் அந்த மாதிரி கோடிங் தெரிஞ்சு நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து டெவலப்பர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்க டெவலப்பர்ஸ்க்கு தான் கோடிங்கும் தெரியும், அந்த கோடிங்க்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் கேசஸ் ரைட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் நம்மளுக்கு முடியும். ஸோ நிறைய டெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் அதிகமாக தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒரு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஸ்டேட்மெண்ட் கவரேஜ், டிசிஷன் கவரேஜ், கண்டிஷனல் கவரேஜ், கண்ட்ரோல் ஃப்ளோ, பாத் கவரேஜ், இந்த டெக்னிக்ஸ்லாம் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்ல யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, எல்லா கோடிங், அதாவது இப்போ நான் ஒரு PHPல ஒரு கோடிங் எழுதி நான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றேன் அப்படின்னா அந்த கோடிங் எல்லாத்தையுமே நான் ஒன்ஸ் ரீச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் கவரேஜ். எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நான் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அதாவது அதை ரீச் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேனா அந்த ப்ராசஸை அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றது தான் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டிசிஷன் கவரேஜ்னா என்ன அப்படின்னாக்க, ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா அதுல என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கோ அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அட்லீஸ்ட் ஒன் டைம் அப்படின்னாக்க அதுக்கு பேரு டிசிஷன் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிஷனல் கவரேஜ்னா என்ன அப்படின்னாக்க, கண்டிஷனல்னாக்க நம்ம இஃப் கண்டிஷன், எல்ஸ் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இஃப் எல்ஸ் அப்படிங்கிறதுல இஃப் கண்டிஷன்ஸை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு எல்ஸ் கண்டிஷனை நம்ம செக் பண்ணாம விட்டுருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கண்டிஷன் பேஸ்டா செக் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு கண்டிஷனல் கவரேஜ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிரெடிகேட் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத் கவரேஜ். பாத் கவரேஜ்னா என்ன அப்படின்னா, நமக்கு பாத் அப்படின்னாக்க இது இந்த எந்த சைட்ல இது ரீச் ஆகுது, எந்த URLல இது ஒர்க் ஆகுது, ஸோ அந்த மாதிரி பாத்தை வந்து நம்ம டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு பாத் கவரேஜ். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் ஃப்ளோ. கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னாக்க, ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இதுல இருந்து இது போகணும், இதுல இருந்து இது போகணும் அப்படின்ற ஒரு டேட்டா ஃப்ளோ இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஃப்ளோவை வந்து நம்ம டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து டெஸ்ட் பண்ணுவோம்.
சரியா? ஸோ இதுக்கு வந்து டெஸ்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஈஸியல் எம்மா அப்படின்ற ஒரு டூலு, என் யூனிட், ஆர்சி யூனிட், சிபிபி யூனிட், ஜே யூனிட். ஸோ இதெல்லாம் வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கை வந்து டெஸ்ட் பண்றதுக்கான டூல். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி டெவலப்பர்ஸ் தான் நிறைய பேர் வந்து இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து நல்லா தெரியும். எந்தெந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, எந்தெந்த இடத்துல அவங்க என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த டெஸ்டிங் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த டெஸ்டிங் டூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து ஃப்ரேம் ஒர்க்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது. ஸோ அந்த மாதிரியான எரர்ஸ்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த டெஸ்டிங் டூல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். நம்ம ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரோக்ராமரே வந்து டெஸ்ட் பண்ணாலும் இல்லை டெஸ்டரே நம்ம அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்து அவங்க டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆஃப் கோடு நிறைய இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கோடு வந்து நெசசரி, எது தேவையில்லை அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆஃப் கோடு எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப எஃபிசியன்சியா இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னாக்க எந்த லூப்பு, எந்த பார்ட்டு, எங்கே ஒர்க் ஆகுது, எதை எப்படி எவாலுவேட் பண்றது அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜுங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இதனால ஒரு எரர் இருக்கு அப்படின்னா அது ஏர்லியாவே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ண முடியும். சரியா? இதுல இன்னொன்று என்ன அப்படின்னாக்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டெஸ்ட் கேசஸ் ரைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஜென்ரேட் பண்ணிப்போம். ஸோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே ஈஸியா நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். இதனால ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னாலும் ஈஸியா அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம டெஸ்ட் கேசஸ் எழுதி நம்ம ஈஸியா ஆட்டோமேட்டிக் நம்மளால பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். அப்ப டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒரு டெஸ்டர் வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து தெரிஞ்சு அவங்க டெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரோக்ராமரே டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்க ரிசோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை என்ன பண்ணணும்னாக்க அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜும் இருக்கணும், அந்த ரிசோர்ஸுக்கு டெஸ்டிங் நாலேஜும் இருக்கணும். ரெண்டு வகையான ஸ்கில் செட்டுமே இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் வந்து தான் நம்ம ரெக்ரூட் பண்ண முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே இருந்தாலும் நம்ம காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட டூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸிவா இருக்கும், எக்ஸ்பென்சிவா இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னாக்க நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பண்ணும்போது டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்களோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது டெஸ்ட் கேசஸ் வந்து எழுதி அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ வந்து டெவலப்பர்ஸே டெஸ்ட் கேஸ் எழுதி அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்றது மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும், டெஸ்ட் கேசஸையும் எழுத தெரிஞ்சிருக்கணும், டெஸ்ட்டும் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஏன் அப்படின்னாக்க ஒரு எக்ஸிக்யூட்டட் ஒரு டெஸ்ட் கேசஸ் எழுதி அதை எக்ஸிக்யூட்டட் பண்ணி ப்ரோக்ராம் எழுதி ஸோ அது ஒரு பக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறதுக்கான என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிரே பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.